மகா சிவராத்திரி இந்த நேரத்தில் சிவனை வழிபட்டால் நினைத்தது நடக்கும். சிவபெருமானுக்குரிய 8 முக்கியமான விரதங்களில் ஒன்று மகா சிவராத்திரி விரதமாகும். இது சிவபெருமானுக்கு விருப்பமான இரவாக கருதப்படுகிறது. மகா சிவராத்திரி நாளில் இரவு முழுவதும் கண் விழிக்க முடியாதவர்கள் குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் மட்டும் கண் விழித்து சிவபெருமானை வழிபடுவதால் மகா சிவராத்திரியில் விரதம் இருந்து கண் விழித்த பலனும் சிவனின் அருளும் நினைத்த காரியங்களில் வெற்றியும் கிடைக்கும். சிவபெருமானுக்குரிய மிக முக்கியமான வழிபாட்டு நாள் மகா சிவராத்திரி தினமாகும். ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் வரும் தேய்பிறை சதுர்தசி தினத்தில் மகா சிவராத்திரி விழா கொண்டாடப்படுகிறது. சிவபெருமான் பார்வதி தேவியை திருமணம் செய்து கொண்ட நாளையே மகா சிவராத்திரி தினமாக கொண்டாடுவதாக புராணங்கள் சொல்கின்றன. இந்த நாளில் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுவது வழக்கம். அன்றைய தினம் மாலை துவங்கி இரவு முழுவதும் சிவபெருமானுக்கு 4 கால பூஜைகள் நடத்தப்படும். மகா சிவராத்திரி அன்று நாள் முழுவதும் சிவனை வேண்டி விரதம் இருந்து வழிபட்டால் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும், துன்பங்கள் நீங்கும், முக்தி கிடைக்கும் என்பது நம்பிக்கை. சிவபெருமானின் பரிபூர்ண அருளை பெறுவதற்கு ஏற்ற நாளாக மகா சிவராத்திரி விழா கருதப்படுகிறது. அதுவும் மகா சிவராத்திரி அன்று ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சிவபெருமானை வழிபட்டால் நினைத்த காரியங்கள் அனைத்தும் அப்படியே நடக்கும் என்று சொல்லப்படுகிறது. சிவபெருமானை காலத்தின் கடவுள் என்றும் குறிப்பிடுவது உண்டு. அதனால் சிவ வழிபாடு செய்வதற்கு நேரம் காலம் பார்க்க வேண்டியது கிடையாது. ராகு காலம், யமகண்டம் உள்ளிட்ட எந்த கெட்ட நேரங்களின் பாதிப்பும் சிவ வழிபாட்டை பாதிக்க முடியாது. மகா சிவராத்திரி பூஜைகள் என்பது மாலை 6 மணிக்கு துவங்கி மறுநாள் காலை 6:30 மணி வரை நடைபெறும். மகா சிவராத்திரியின் 4 கால பூஜைகளில் மிகவும் முக்கியமானது 3ஆம் கால பூஜை தான். இது நள்ளிரவு 12 மணிக்கு துவங்கி அதிகாலை 3 மணி வரை நடைபெறும். இந்த 3ஆம் காலத்தில் முதல் 50 நிமிடங்கள் மிக மிக முக்கியமானதாகும். இந்த நேரத்தில் செய்யப்படும் பூஜைக்கு நிஷித்த கால பூஜை என்ற பெயர். இதுதான் சிவபெருமானை வழிபடுவதற்கு மிக மிக ஏற்ற நேரமாகும். இந்த ஆண்டு பிப்ரவரி 26ஆம் தேதி மகா சிவராத்திரி அமைந்துள்ளது. அன்றைய தினம் இரவு 12:09 முதல் 12:59 வரையிலான நேரத்தில் சிவனிடம் நீங்கள் என்ன வேண்டிக் கொண்டாலும் அது நடைபெறும். மகா சிவராத்திரி பூஜையில் 3ஆம் கால பூஜை என்பது பார்வதி தேவி சிவபெருமானை வழிபட்ட காலமாகும். அந்த சமயத்தில் நாமும் வழிபட்டால் சிவபெருமானின் அருளும் பார்வதி தேவியின் அருளும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. மகா சிவராத்திரி விரதம் பிப்ரவரி 27ஆம் தேதி காலையில் தான் நிறைவடையும். அதனால் அன்று காலை 7 மணிக்கு பிறகு விரதத்தை நிறைவு செய்வதால் செல்வ வளமும் சிவபெருமானின் அருளும் கிடைக்கும். அலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.